குட் மார்னிங்மா. வாங்கப்பா. ஐயா கொஞ்சம் இன்னைக்கு நில தடுமாறிச்சு. கொண்டு போய் போடுங்க. யோ இதே போயப்பா உங்களுக்கு. அந்த ஆள் தான் அள்ளி அள்ளி துண்டுறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அந்த ஆள் முன்னாடியே வைக்கிறீங்க? அது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல போதை ஏத்திக்கிற கூடமா? ஒரு போலீஸ்காரனே உங்களால தடுக்க முடியல, அப்புறம் எப்படி பொது ஜனங்களை நீங்க தடுப்பீங்க? 8 நாளைக்கு இந்த ஆள் இப்படியே மரக்கட்ட மாதிரி கிடப்பான். 8வது நாள் தெளிய வச்சு மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். நீங்க இதே மாதிரி கொண்டு வந்து போடுங்க. இந்த பொம்பளை பார்த்தப்பதான் தெரியுது இந்த ஆள் ஏன் ட்ரக்ஸ் அள்ளி அள்ளி தின்றான்னு. என்னயா சொன்னிலம்மா. வாங்கயா வரமா. போலீஸ் ஜல்லிக்காத. என்ன உசுங்கற? அவங்க வைஃப் ரொம்ப கேவலமா பேசுறாங்க சார். தூக்கி கொண்டு வீட்ல போட்டு நல்லா வாய் கட்டி வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். தூக்கி போங்க. ஏய் சுமாரியா. போலீஸ் டிபார்ட்மென்ட் கேவலப்படுறாங்க. என்னய்யா? என்ன சார் நடக்குது? எல்லாம் உங்களால வந்து வேணாயா? என்னாலயா? ஆமா, உங்கள மாதிரி போதைப் பொருள் கடத்தறவங்க பிடிக்கிறதுல நம்ம செல்லதுரையா பெரிய எக்ஸ்பர்ட். அப்படி பிடிக்கிற போதைப் பொருள் ஒரிஜினலா செக் பண்றதுக்காக அப்பப்ப அதை நக்கி கடைசியில் அதுக்கே அடிமை ஆயிட்டாரு. பாவம், இப்ப அது இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. ஏதோ டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தனால போலீஸார் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சிங்கத்தை சின்ன பின்னமாக்கிட்டு நாய் மேன்னு கூப்பிடல. சுந்தர் சார், அவன அந்த ரூம் கூட்டி போய் அழைச்சிட்டு வரேன் சார். பாப்பா விசாரணை கூப்பிடுறாங்க. ஏய் இங்க வா. திறந்த இல்ல மூடு. எல்லாம் என் நேரம். இங்க பாரு, அடுத்த ரூம்ல தெக்கத்தி புலி இன்ஸ்பெக்டர் ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. என்னையா சார்? உண்மையா சொல்லிரு. வணக்கம் சார். அந்த பொண்ணு பேரு நிலா. அந்த பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணியிருக்கான். உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கல. ஆனால் அந்த பொண்ணோட அண்ணன் என்ன சொல்லியிருக்கான், உனக்காக இந்த அளவுக்கு வாழ்கிற ஒரு பையனை நீ மிஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கான். வேற வழி இல்லை, அதனால அந்த பொண்ணு அந்த காதலை ஏற்றுக்கிட்டா. இதை தெரிஞ்சு அவங்க அப்பன் கடுப்பாயிட்டான். இந்த பொண்ணோட அண்ணன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த அப்பனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னையாவே பாட்டி வடை சுட்ட கதையே சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அதை பொய்னு தான் நீங்கள் சொல்ல போறீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே டவுட்டாக இருக்கு. சார் ஒன்று பண்ணுவோமா சார்? இந்த உண்மை கண்டறிய மிஷின் ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு வந்து மாட்டுங்க. கலந்து இந்த உண்மை என்னதான்றதை நம்ம எல்லாரும் கூட்ட சேர்ந்து கண்டுபிடிச்சிருவோம். நீ ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுதா? ஏன் சார்? மீடியாவில் பாப்புலர் ஆகி இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் பிடிச்சிடலாம்னு திட்டமிடுறேன். சார் அவன் கதை சொல்ல சார், கதை விடுறான். யோ சார் போன். ஹலோ சார், நான் கங்கைமன் கோயில் தெரு 2ஆம் நம்பர் வீட்ல இருந்து பேசுறேன் சார். கங்கையம்மன் தெரு 2வது வீடா? சொல்லு. உடனே கிளம்பி வாங்க சார். யோ உடனே வர்றதா லேட்டா வர்றதான்றதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். என்ன விஷயம் சொல்லு. சார், ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு சார். ஏன்? அவங்க புருஷன் டவுட் பட்டு திட்டினாரா, அதான் காரணம்னு பேசிக்கிறாங்க சார். சரி வை. என்னையா பைத்தியாரத்தனமா இருக்கு? எது சார்? புருஷன் சந்தேகப்பட்டா உத்தமின்னு ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா? இப்ப உத்தமின்னு ப்ரூவ் பண்ணிட்ட, உசுறு போச்சே, என்ன பிரயோஜனம்? அவ ஒன்றும் அப்படி பெரிய உத்தம் இல்லை சார். உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு காலத்துல நம்ம கீப்பு சார். உன் பேர் என்ன? முழு பேர் சிவா சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக சீனு கூப்பிடுவாங்க சார். சிவாவே சாட்டா தானடா இருக்கு, அதில் என்ன சி? அப்போ அம்மாவை ஆம்பிங்க, பொண்டாட்டியே போம்பிங்களா? ஏன்டா அப்படி பேர்லேயே பிரச்சனை தூக்கிட்டு அலையறீங்க? யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பொண்ணோட செல்ல கால் வச்சு அட்டன் பண்ணாமல் இருந்துறாங்க. வர்ற காலை ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே சார். அப்படியே மிஸ்டர் சியோட செல்ல இருக்கிற நம்பர்லாம் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க சார். அந்த பொண்ணுகிட்ட செல்ல இல்ல சார், ஏன் செல்லு தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிச்சு. அப்படியா? யோ கான்ஸ்டபிள் சார், அப்ப இவரோட செல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். ஏன்னா ஐயாவோட செல்ல தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிச்சான், அதை அவரே சொல்றாரு. அந்த போன் தான் நான் வில்லனுக்கு வச்சிருக்கிற பொறி. சார், அந்த பொண்ணோட உண்மையிலே செல்லு இருந்துச்சா? டேய், நீ என்னைய கேள்வி கேட்கிற? நான் இன்ஸ்பெக்டர், நீ அக்யூஸ்ட். நான் கேள்வி கேட்கணும், நீ பதில் சொல்லணும். புரியுதா? இல்ல சார், இல்ல செல்லு வச்சிருந்தா அப்புறம் ஏன் சார் என் நம்பர்ல இருந்து அவ பேசணும்? அடேங்கப்பா, உலக மகா நடிப்புடா. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்ல வழியில காமிங்க, நாடாவது முன்னேறும். பார், நீ எனக்கு ஒரு கதை சொன்ன, நான் கேட்டேன்ல. இப்ப நான் உனக்கு ஒரு கதை சொல்வேன். அதை கேட்டுட்டு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு நீ புரிஞ்சுக்கிட்டு என்னோட நீ ஒத்துழைக்கணும்.
பொண்ணு தானே. இவன் அப்பனும் இல்லை, அந்த பொண்ணு இவனோட மகளும் இல்லை. இவன் பேர் ஆல்பர்ட். நம்ம ஸ்டேட் லெவலில் டாப் ட்ரக் டிராஃபிக்கர். மும்பை ட்ரக் மாஃபியாவோட கிங் மார்கன் ஆண்டனி அவரோட சொந்த அண்ணன் மகன் தான் இந்த ஆல்பர்ட் மார்கன். சின்ன வயசுலேருந்து மார்கனோட வளர்ப்பு மகனாக வளர்ந்தவன் தான் இந்த ஆல்பர்ட். ஒரு கட்டத்தில் சொந்த சித்தப்பணியை மர்டர் பண்ணிட்டு மொத்த பிஸ்னஸையும் ஆல்பர்ட் டேக் ஓவர் பண்ணிட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் விற்பனை ஆகிற கோகைன், பிரவுன் சுகர், அபின், கஞ்சா எல்லாமே இவனுடைய சரக்கு தான். இவனை அரெஸ்ட் பண்ணி இவன் பிஸ்னஸை லாக் பண்ணிட்டா எண்ணற்ற காலேஜ் இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்றிடலாம். முதல்ல என்ஜாய்மெண்ட்டுக்காக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பழகினவங்க இப்போ ஆல்பர்ட்டோட பிஸ்னஸுக்காக ட்ரக்ஸை தரம் பிரிக்கிற லேப் எலியாக மாறிட்டாங்க. எத்தனை கிராமில் எத்தனை மணி நேரம் எவ்வளவு லெவலில் போதை ஸ்டாண்டர்டுன்னு இவங்களை வச்சு கால்குலேட் பண்ணுவான். அந்த கால்குலேஷன் படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவான். நீ சொன்ன கதையில் அண்ணனா வந்தானே, அவன் தான் இந்த ரூபன் ராஜ், ஆல்பர்ட்டோட நம்பிக்கையான ஆள். சென்னையில் இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கெல்லாம் இந்த ரூபன் தான் இன்சார்ஜ். இவனை நம்பி 10 கோடி ரூபா சரக்கு வரைக்கும் கொடுப்பான் ஆல்பர்ட். உன்ன மாதிரி 20க்கு மேற்பட்ட டெம்பரவரி டெலிவரி பாய்ஸ் இந்த ரூபன்ட்ட இருக்காங்க. பீஸா டெலிவரி பாய், கால் டாக்ஸி டிரைவர், மீன்பாடி வண்டிக்காரன், டெம்போ டிராவலர், ஷேர் ஆட்டோ டிரைவர்னு பல பேர் இருக்காங்க. இவங்கள ரொம்ப முக்கியமான ஆளு வெங்கி என்கின்ற வெங்கட ரமண கிருஷ்ணன். வெங்கி ஒரு நல்ல குடும்பத்து பையன். அப்பா புரோகிதர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தங்கை கவிதா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். வெங்கி இந்த பிசினஸுக்கு போனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே அவன் தங்கச்சி கவிதா தான். தங்கச்சியோட மருத்துவ படிப்புக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்ட போது தான் நண்பன்ட்ட உதவி கேட்டு போனப்ப தான் இந்த பிசினஸுக்கு வெங்கியை திசை திருப்பிட்டான் ரூபன். இன்னைக்கு வெங்கி ரூபனுக்கு அடுத்தபடியா முக்கியமான இடத்தை பிடிச்சிட்டான். முந்தா நாள் வெங்கி சரக்கோட ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தான். போலீஸ் ரைடு ஓவரா இருக்கு, ஜாக்கிரதை. வெங்கிக்கிட்டே சொல்லி வை. சரிங்க சார், டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே வாடா நல்லவனே. 2 ஐஸ்கிரீம். இந்த வரேன் சார். சாரி வெங்கி, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். சார் ப்ளீஸ். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். ஃபோனில் யாரு? ஆல்பர்ட். என்னவா? அக்யூஸ்ட் ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான். போலீஸ் ரைடு ஜாஸ்தியாக இருக்கு. தப்பிச்சவன் போலீஸோட வாக்கி டாக்கியை சுட்டுட்டு போயிட்டானா. சட்டி வரைக்கும் தட்டிட்டு பார்ப்பாங்களே. அதான் ஆல்பர்ட் அலறான். என்ன பண்ணலாம்? வீசா கொரியர், ஏய் ஷேர் ஆட்டோ. மூஞ்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கேரக்டர் சொல்டா. பேசாம ரோகிதரா போயிடா. ஏண்டா கொலகாரா? ஏய் லவர்ஸா போயிடலாமா? திடீர்னு பொண்ணுக்கு எங்கடா போகிறது? ஏய் வித்யா, சூப்பர், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஆல்பர்ட் சார். என்னாச்சு? வெங்கி அனுப்பிச்சு வச்சிட்டேன். ப்ளீஸ் பேசுடா. சொல்லு. ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? சரி, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் கிட்ட. ஓகே, சீக்கிரம் வா. வரேன். நீ அந்த பசங்க கூட கிஸ் அடிக்கிற ஃபோட்டோ பேப்பரில் வந்த உடனே எனக்கு அசிங்கம் அடிச்சு தெரியுமா? என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு அவன் என்ன மாதிரி பொண்ணு உனக்கு கேவலமாக கேட்டான். பிரில்லியண்டான பொண்ணு. எது? என்ன புரியலையா? அடுத்த வாரம் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு. அதுல செலக்ட் ஆனா 1.25 கோடி சம்பளம். அந்த இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குற குவாலிட்டியே வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நாங்க அடாப்ட் ஆனோம். சோ இது மூலமா அந்த क्वेश्चनக்கு நாங்க ஆன்சர் பண்ணிருக்கோம். புரியுதா? சூப்பர். இது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்களும் உங்களை மாதிரி தான்டா. ரோட்லேயே கிஸ் பண்ணுவோம், ரோட்லேயே கட்டி பிடிச்சிப்போம், எங்களுக்குன்னு எந்த கல்ச்சரும் கிடையாது அப்படின்னு ஜாபுக்காக பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு. இதுக்கு முத்த பிரச்சனை பேர் வேற.
ம் பார்க்கறதுக்கு கை குழந்த மாதிரி இருக்கா இதை கட்டுக்கட்டா வச்சிருக்கா என்னடா அது ஒரு சேஃப்டிக்கு இந்த பொண்ணு யாரு கேர்ள் ஃப்ரெண்டு சார். நீங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஏன்டா கல்ச்சரை கேவலப்படுத்துறீங்க பா போய் தொலை அந்த ஆட்டோ சீக்கிரம் செக் பண்ணி அனுப்புங்க. சரிங்க சார். சார் எல்லா வண்டியும் தரவை செக் பண்ணி அனுப்புங்க சார். டீட்டெயிலாக பண்ணுங்க மிஸ் ஆகிடக்கூடாது. சார் சொன்னதை கேட்டிங்களே, தரவை செக் பண்ணுங்க. சார் வாக்கி டாக்கி எங்கே வேணால் சொருகி வச்சுருப்பாங்க சார். வெஹிக்கிள் அண்டர்லாம் கூட செக் பண்ணுங்க சார் அண்டர் மேரர் பண்ணிட்டு இருக்கோம் சார், மிஸ் ஆகாது. இப்படி டிக்கெட் தருங்க. ம் செக் பண்ணிட்டியா சார் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் சீக்கிரம் அங்கே என்ன நினைக்கிற வா நில்லு நில்லு. ஏய் எங்கடா கூட்டிட்டு போற? ஃபிலிம் போலாமா? ஓகே